إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له سكن أخي الإنسان يا من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஹ்மது ونصلي على رسول الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள், பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த 10 நாள் வகுப்பிலே ஆர்வத்தோடு முன்பதிவு செய்து பங்கெடுத்து வரக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பினுடைய 2ஆம் நாளான இன்று தொடர்ச்சியாக நேற்றைய வகுப்பினுடைய ஒரு தொடராகவும் இன்னும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரிவு மாணவிகளுக்கும், எல்லா குரூப்பை சேர்ந்தவர்களுக்கும், பயோமேத்ஸா இருக்கட்டும், பியூர் சயின்ஸா இருக்கட்டும், காமர்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இல்ல இந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள், இனி 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சில மாணவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததா குரூப் செலக்ட் பண்றதுக்கு உண்டான இடத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸும் சில பெற்றோர்களும் இருக்கிறீர்கள். இவர்கள் எல்லோருக்குமான ஒரு பொதுவான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த 10 நாள் வகுப்பு தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏராளமான உட்பிரிவுகள் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அதுல செலக்டடான சில விஷயங்களை மட்டும் ஒரு ஸ்பார்க்கா இங்க ப்ரெசென்ட் பண்றோம். அதுக்கான முயற்சி செய்யறோம், ப்ரெசென்ட் பண்றதுக்கு உண்டான முயற்சி செய்யறோம். ஆனா நீங்க அதுல ஒண்ணுலயும் இன்டெப்தா நீங்க போய் வாசிக்க தெரிஞ்சுக்க உங்க சிந்தனைக்கு, நீங்க வாழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் புது வாய்ப்புகளா இருக்கும். பழைய கொரோனாவுக்கு முந்தைய காலத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆயிருக்காது. என்டையர்லி புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே புதுசா மாறப்போகுது. எல்லா செக்டாரும், மனித வாழ்வு, அவனுடைய உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, பொருளீட்டக்கூடிய முறை, நம்ம செலவழிக்கக்கூடிய முறைகள், நம்முடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே மாறுது. எல்லாத்தையுமே மாற்றி போட்ட ஒரு நிகழ்வாக இந்த கொரோனா பொது முடக்க காலம் அமைந்து வருகிறது. அதனால அன்றாட மாற்றங்கள் வருது. தலைகீழ் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வித்துறையில நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள். ஒரு பாதையிலிருந்து கடந்த காலத்துல வந்தது யூட்டர்ன் அடிச்சு வேற பக்கம் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்த பக்கம் போகும்னே தெரியாத அளவுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பரவலாகத்தான் கருத்துக்களை விதைக்க முடியும். அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்ப சூழல், வாழக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்கணும். ஆனா இலக்கு ஒண்ணுதான். எல்லோருக்குமான சூழல் வேற, எல்லோரும் அடைய வேண்டிய இலக்கு ஒரு இலக்கு. அந்த இலக்கு என்பது உயர்வான இலக்கா இருக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உகந்த இலக்கா இருக்கணும், முஸ்லிம் சமூகத்திற்கு பயனுள்ள இலக்கா இருக்கணும், மனித சமூகத்துக்கு பயனுள்ள இலக்கா இருக்கணும். இலக்கு ஒன்றுதான். பாதைகள் வேற பாதைகள். நாம பயணிக்கக்கூடிய வேகம் வேற வேகமா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தோம் அல்லது உலகத்துல வேற எங்க இருந்து நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டாலும் சரி, உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி அடைய வேண்டிய இலக்கு ஒரே இலக்கு தான். அப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமான அந்த அதனுடைய தொடர்ச்சியாகவும் இம்தியாஸ் அந்த இதை எனேபிள் பண்ணுங்க. காமர்ஸ் பத்தி கண்டிப்பா, காமர்ஸ் எல்லா குரூப்புக்கும் சேர்த்து தான். காமர்ஸ் பத்தி சொல்லுவீங்கன்னு கேட்டுருங்க, சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் சேர்ந்து. காமர்ஸ் இல்லாத இந்த உலகமே இன்னைக்கு வர்த்தகத்துல தானமா இருக்கு.
அதனால எல்லாத்துலயுமே வர்த்தகம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலும் அவர் வந்து காமர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் பிசினஸ் பண்ண முடியும். அதனால எந்த துறையை நீங்க எடுத்தாலும் சரி, ஐடி செக்டார்ல போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இன்ஜினியரிங் படிக்கிறவரா இருந்தாலும் சரி, மெடிசின் படிக்கிறவரா இருந்தாலும் சரி, அக்ரி படிக்கிறவரா, எதை படிச்சவரா இருந்தாலும் சரி, வணிகத்தையும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கக்கூடியது, இன்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதனால ஒண்ணு இப்ப ஆனா கடந்த காலங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறவருக்கு இன்னொன்னு தெரியாது. மெடிசின் படிக்கிறாருன்னா அவருக்கு வந்துட்டு லா தெரியாது, அவருக்கு வந்து காமர்ஸ் தெரியாது, எக்கனாமிக்ஸ் தெரியாது. இது பெரிய வந்து ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில கடந்த காலங்கள்ல சிக்கியிருந்ததனுடைய விளைவுதான் எதை ஒன்றிலுமே வந்துட்டு முழுமை பெறாத மக்களாக எல்லாத்திலையும் ஒரு தேக்கமும் தயக்கமும் இருந்தக்கூடிய ஒரு சூழல்ல கடந்து வந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணும். அதனாலதான் இந்த 10 நாள்ல எல்லா குரூப்பையும் வச்சுட்டு இந்த செய்திகளை பரவலா எல்லாருடைய சிந்தனைக்கும் சென்றடையணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணது. இப்ப நம்ம இந்த இன்னைக்கு டே 2ல எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எல்லாத்துக்கும் டே 2ல நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே வாய்ப்பு இருக்குது. இதுல டே 2ல நம்ம பார்க்க போறது, அதாவது பியூர் சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், பயோமேத்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்குமான இன்றைக்கு உண்டான ப்ரோக்ராம். இனி வரக்கூடிய காலத்திலையும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அண்டர் கிராஜுவேஷன்லயே அட்டன் டைம் சைமல்டேனியஸா 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். அதனால 2 யூனிவர்சிட்டியில படிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து அரசு முடிவு செஞ்சிருக்குது. அதனால வரக்கூடிய கல்வி ஆண்டுல அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. முன்னால போஸ்ட் கிராஜுவேஷன்ல தான் படிக்க முடியும், இப்ப அண்டர் கிராஜுவேஷன்லயே படிக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு யூனிவர்சிட்டியில டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கலாம், டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம். இப்படி வந்துட்டு பல இடத்துலயும் ஒரே நேரத்துல ஒரு டிப்ளமோ கோர்ஸோ அல்லது வந்து சர்டிபிகேட் கோர்ஸோ எதை வேணாலும் சேர்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த செலக்ட் பண்றதுலதான் இருக்குது, எதோடு எப்ப நம்ம வந்து சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுலதான் நமக்கான வெற்றி இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுட். நேத்து இருந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான 2 விஷயத்தை பார்த்தோம். அதோடு தொடர்புடைய விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ரொம்ப எமர்ஜென்சி என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னால நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய நட்புகள் வந்துட்டு கண்ணுக்கு முன்னால பலியாகி கொண்டிருக்கிறார்கள். உயிர் பலி நடந்துகிட்டு இருக்கு. அந்த உயிர் பலி இப்ப கொரோனாங்கிற அந்த வடிவத்திலையும் இன்னும் வந்து புற்றுநோய் தான் வந்து கொரோனாவை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்து புற்றுநோயை வந்து பின்னுக்கு சற்று தள்ளி இருக்குது. ஆனா நீங்க வந்து இந்த உலகத்தை வந்து மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்க போறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா புற்றுநோய். அதனால அது 2க்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உணவுத்துறை ஃபுட், இந்த உணவுல ஏற்பட்ட சிக்கல் தான் வந்து இந்த கொரோனாவுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த தாக்குதலுக்கு மனித உடல் தாக்கு பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த உணவு முறை. அப்ப உணவுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொறுமையா நிதானமா வந்துட்டு முழு கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த ஆன்லைன்ல நடத்துறது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். போன் வரும், திடீர்னு போன் வந்துடும், வீட்டுல யாராவது பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கவனம் செலுத்தணும். சிலவங்க லேப்டாப்ல பாப்பீங்க, சிலவங்க வந்துட்டு மொபைல் போன்ல பாப்பீங்க. அதனால வந்து முழு கவனமும் அதுல குவிச்சா மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வந்துட்டு அது உட்காரும். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. உணவுத்துறையில ஃபுட்ல ப்ரொடக்ஷன் இருக்குது, உணவு உற்பத்தி இருக்குது, சரியா? பிரிசர்வேஷன் இருக்குது. உற்பத்தியான பொருளை வந்துட்டு உற்பத்தியான உணவுப் பொருளை வந்து பாதுகாக்கக்கூடிய, நீண்ட நாடுக்கு கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய துறை வந்து பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கு. அதனாலதான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்துட்டு உணவுப் பொருள் வந்து டிராவல் ஆகுது. அந்த டிராவல் ஆகக்கூடிய காலமும் அதே மாதிரி விற்பனைக்கு வந்து மனிதர்கள் பயன்படக்கூடிய காலம் வரைக்கும் அது வந்து கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்திருக்கு இன்னைக்கு. அதுல பிரிசர்வேஷன் முக்கியமா. அடுத்தது வந்து ப்ராசஸிங். இந்த உணவை பாதுகாத்து
பல வடிவங்கள்ல ப்ராசஸ் பண்ணக்கூடிய, வேல்யூ ஆடடா மாத்தக்கூடியது, மதிப்பு கூட்டுதலா வந்து மாத்தக்கூடியது. கோதுமையிலிருந்து எடுத்து கோதுமையிலே சேர்த்து இன்னும் சில பொருட்களை எல்லாம் சேர்த்து வேற வேற பொருளா உற்பத்தி பண்ணப்படுது பாருங்க. அந்த மாதிரியான இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பொருட்கள், டின்னில் அடைக்கப்பட்டது, ப்ராசஸ் ஃபுட் இருக்கு பாருங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அது போகுது. அரபு நாடுகள்ல இருக்குது, பனிப்பிரதேசங்கள்ல இருக்குது, வெயில் ஜாஸ்தி அடிக்காத ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ப்ராசஸ் ஃபுட் தான் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. அதனால ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்குது பாருங்க. உணவு பதப்படுத்துதல் துறையும் மதிப்பு கூட்டுதல் துறை இருக்கு பாருங்க. ப்ராசஸிங் அண்ட் பிரிசர்வேஷன் அண்ட் ப்ராசஸிங், இந்த செக்டார் வந்து பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குது. இதுக்கான தனி துறையே மத்திய அரசுல இருக்குது. சரியா? அடுத்தது வந்துட்டு பிசினஸ். உணவு உற்பத்தி இருக்குது, உணவுப் பொருளை பாதுகாப்பது இருக்குது, அதை மதிப்பு கூட்டுதல் இருக்குது, அதுல வணிகம் இருக்குது. இது இல்லாம இந்த 4ல இருந்தும் கிளை பிரிவுகள் எக்கச்சக்கமா இருக்குது. இதுல புரோக்கரேஜ் இருக்குது, இன்னும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமா எல்லையே இல்லாத துறை எது அப்படின்னா மனிதன் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய அவசிய தேவையா இருக்கிறது உணவுத்துறை. இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு பாருங்க. அதாவது இந்த நாக்கு ருசி இருக்குது பாருங்க. நாக்கு ருசி வந்துட்டு சும்மா விடாது. ஒரு ட்ரிப்பு ருசி கட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப 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 அங்கேயே போக சொல்லுது பாருங்க. அதனாலதான் உணவுத்துறை இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. சில சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு அது வந்து உடம்புக்கு கொஞ்சம் கேடு ஏற்படுத்துறதா இருந்தா கூட சாப்பிடாம இருக்க முடியல பாருங்க. அதான் நப்சு. அது விடாது, அவ்வளவு ஈஸியா விடாது அது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த கோழி, பொரிச்ச கோழி இருக்குது, அதை வந்து ஒன்ஸ் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து அது கேடுன்னு நல்லா தெரியும், ஆனாலும் மனசு விடாது. பிள்ளைங்களாவது விடுங்க, ஆசைப்படுது. பெரியவங்க கூட அதை விட மாட்டாங்க. அதனால இந்த இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு இந்த அரபு நாடுகளுடைய தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பொரிச்ச எங்க பார்த்தாலும், மண்ணடியில பாத்தீங்க, சென்னையில எங்க பார்த்தாலும் அது ரோல்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது பாருங்க. அது நல்லதான்னு யார்ட்டையா போய் கேட்டு பாருங்க, அது கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிறது தான் வரும், ஆனாலும் விட முடியல பாருங்க. அதனால உணவுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது. இது கவனத்தில் எடுத்துக்கிட்டுக்காக நான் சொல்றேன். இது அதுல இந்த உற்பத்தி அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கு பாருங்க, அதுதான பேஸ். உணவு உற்பத்தி துறைக்கு வந்துட்டு பேஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார். அதுல அக்ரிகல்ச்சர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்பது வேளாண்மை, விவசாயத்துறை. Indian agriculture sector provides employment to 50% of the country workforce. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல 50 விழுக்காடு வேலை வாய்ப்பு. இது வந்து கொரோனாவுக்கு முந்திய காலம், கொரோனாவுக்கு முந்திய காலம். சரியா? இது வந்து 50 கூட அல்ல, 70 விழுக்காடு. அதை வந்து வேணும்னே 20% குறைச்சிருக்கிறாங்க. காவிரி ஆத்துல தண்ணி விடாம தஞ்சாவூர்ல உற்பத்தியை குறைச்சது மாதிரி இந்தியா முழுக்க பண்ணிருக்கிறாங்க. கர்நாடகக்காரனை வந்து அவனை உசுப்பேத்தி காவிரியில தண்ணி விடுறத தடுத்தா தான் தஞ்சாவூர்ல விவசாயம் பண்றது குறையும். விவசாயிகள் வந்துட்டு வேளாண்மை விட்டுட்டு வெளி ஊர்களுக்கு வந்து கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பான். அதனாலதான் தஞ்சை மாவட்டத்துல வந்து இப்ப இந்த ஓஎன்ஜிசி, ஈத்தேன், மீத்தேன் இதெல்லாம் கொண்டு வர்றது எதுக்குன்னா இந்த வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு. இது வந்து கார்பரேட் உலகம் செய்யக்கூடிய முடிவு. அதனால இந்த உணவுத்துறைக்கு பின்னால மிக பயங்கரமான பிரம்மாண்டமான மாஃபியா கும்பல் இருக்குங்கிறதை நீங்க ஆரம்பத்துல மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஏன்னா பணம் புழங்குறது எக்கச்சக்கமா கோடிக்கணக்குல வந்துட்டு பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை. அதனால இப்போதைக்கு கொரோனாவுக்கு முந்தி 50% இந்தியால வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய செக்டார்ல 50 விழுக்காடு அக்ரிகல்ச்சர் செக்டார்ல தான் இருக்கு. India is the world's largest producer of pulses, rice, wheat, spices and spice products. அதாவது உலகத்திலேயே வந்து அரிசி உற்பத்தியில, தானிய உற்பத்தியில, இன்னும் கோதுமை உற்பத்தியில, ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க, மருந்து பொருட்கள் இருக்கு பாருங்க, பட்டை, கிராம்பு, வாசனை பொருட்கள். அது உண்மையிலே அது வந்துட்டு மருந்து பொருட்கள். அதுல இருந்து எடுக்கப்பட்ட மருந்துகள், அந்த ஸ்பைசஸ்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்து உலகத்திலேயே முதன்மையான நாடு. India has emerged as the second largest producer of fruits, vegetables in the world. உலகத்திலேயே இரண்டாவது, அதாவது பழங்களும் காய்கறி உற்பத்தியிலையும் இரண்டாவது இடத்துல இருக்குது. எவ்வளவு பெரிய மார்க்கெட் பாருங்க.
அதனாலதான் வந்துட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் படையெடுத்து வந்து அரசியலை கைப்பற்றி அதை கைப்பற்றி எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி இந்த மார்க்கெட்டை கைப்பற்றிடணும் அப்படின்னு துடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு வளமான மண்ணு, நீராதாரம் உள்ள மண்ணு, ட்ரெடிஷனல் நாலேஜ் இருக்கக்கூடிய மண்ணு. எவனும் வந்து விவசாயத்தை பத்தி நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாய அறிவை பெற்ற மக்கள், பண்பாடு நிறைந்த மக்கள். இதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியலையோ அவன் என்ன பண்றான், சூழ்ச்சிகள் மூலமாக இந்த விவசாய நிலங்களை கைப்பற்றுறதுக்கு உண்டான திட்டங்கள் போடுறான். ஐரோப்பிய நாடுகள்ல வந்து, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல என்ன ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் தான் வந்துட்டு, ஒரு மேக்சிமம் 4 மாசம் தான் வந்துட்டு வெஜிடேஷன் காலம். அது அங்க பனி பிரதேசங்கிறதுனால அதிகமா பண்ண முடியாது. அதனால மிதமான காலச்சூழல் நிலவக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான வேலையில இந்த மார்க்கெட்டை கைப்பற்றுறதுக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட். இந்தியா has many areas to choose for business. எல்லா குரூப் மாணவர்களுக்கும் நான் சொன்ன பாருங்க, நீங்க வந்து பயோமேத்ஸா இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்தியா has many areas to choose for business such as dairy, meat, poultry, fisheries and food grains. எல்லாத்துலயும் இந்த உணவு உற்பத்தியில எல்லாத்துலயுமே வணிகம் வியாபாரம் பண்ணலாம். அவ்வளவு வாய்ப்பு இருக்குது. காய்கறியில நீங்க வியாபாரம் பண்ணலாம், தானியங்கள்ல வியாபாரம் பண்ணலாம். இன்னும் அந்த பொலுட்ரி இருக்குது பாருங்க, ஆடு வளர்த்தக்கோ கோழி வளர்த்தல், இந்த மாதிரி பொலுட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுக்கான ஃபீட்ஸ் இருக்கு, தீவனங்கள் இருக்குது. இப்படி வணிக வாய்ப்புகள் வந்து குவிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னா இந்த ஃபுட் செக்டர். நீங்க மாச சம்பளத்துக்கு எல்லாம் போய் ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்சீங்கன்னா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுப்பான். நீங்க வந்து அண்டர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்க போனா கூட 10,000 5,000 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் இனி வரக்கூடிய காலத்துல. ஆனா வியாபாரத்துல ஈடுபட்டீங்கன்னா நீங்க முதலாளியா மாறி போயிருவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதனால மாச சம்பளம் 15,000 ரூபாய் வந்துச்சுன்னா பட்ஜெட் போட்டு 15,000 ரூபாய்க்குள்ள உங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க நடத்துற மாதிரி இருக்கும். ஆனா வியாபாரம், வணிகம் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய பாதையில நம்ம வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய செல்வம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வணிகத்துலதான் இருக்கு, மாச சம்பளத்துல கிடையாது. இதை கவனத்துல வச்சுக்கணும். சரியா? இதுதான் வந்து இந்தியாவினுடைய இந்த சூழல். இப்போ அதுல அந்த ஃபுட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையான அறிவை கொடுக்கும், எல்லாத்த பத்தி அறிவையும் கொடுக்கும். அக்ரிகல்ச்சருக்கு பாருங்க, பிஎஸ்சி அக்ரி படிக்கிறது எல்லாத்தையும் பத்தி, அந்த உணவு உற்பத்தி துறை சார்ந்த எல்லாத்த பத்தின நாலேஜும் கொடுக்கும். அடுத்தது அதுலயே ஸ்பெசிபிக்கா ஹார்டிகல்ச்சர் பாருங்க, அதாவது தோட்டக்கலை, பழங்கள் உற்பத்தி செய்யறது, காய்கறிகள் உற்பத்தி செய்யறது. அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மலை பிரதேசங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் வந்து குளிர் பிரதேசங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும், கடற்கரை பகுதிகளில் ஒரு மாதிரியான தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடப்படும். இப்படி மண்ணுக்கு தகுந்த மாதிரி, மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி பயிரிடக்கூடிய ஒரு டிவிஷன், அதுலயே ஒரு டிவிஷன் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர். அடுத்தது புளோரிகல்ச்சர், மலர்கள் உற்பத்தி செய்யறது, உலகம் முழுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இதுல இருந்து ஏராளமான பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மலர்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது. அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது, மலர்கள்ல இருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுது. உலகம் முழுக்க ஏற்றி, ஊட்டியில இருந்து ரோஜா வந்துட்டு உலகம் முழுக்க போகுது. சவுதி அரேபியால தாயிஃப் நகரத்துல இருக்கக்கூடிய தாயிஃப்ல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ரோஜா பூ இருக்கு பாருங்க, அது அவ்வளவு காஸ்ட்லியானது, உலகம் முழுக்க போகுது. அதனால இது வந்து கடல் மாதிரியான துறை. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது, இன்னும் உணவுக்கான பூக்கள் இருக்குது. இப்படி பல வகைகள்ல இந்த பூ வந்துட்டு பூக்கள் துறை, புளோரிகல்ச்சர் அதுக்கு பேரு, அந்த துறை இருக்குது. அடுத்தது டைரி. இந்த டைரி பால் துறை, பால்வளத்துறைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இருக்கு பாருங்க. இதுல வந்து நடக்கிற அரசியல் இருக்கு பாருங்க, அது வந்து பெரும் அரசியல், பெரும் சூழ்ச்சிகள் இதுல நடக்குது. அதனால நம்ம எல்லாம் வந்துட்டு ஆரம்ப கட்டத்துல நம்மன்னு சொல்றது, இன்னைக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு 40-45 வயசுல இருக்கிறாங்களோ, அல்லது இன்னைக்கு யாரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்களோ, வீட்டுல மாடு வச்சிருக்கிறாங்களோ, அவங்க ஒரு மாட்டுல இருந்து பால் குடிச்சு பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு பாக்கெட்ல அடைச்சு வரக்கூடிய ஈவன் ஆவின் பாலா இருக்கட்டும், அந்த பால் கூட ஒரு மாட்டினுடைய பால் இல்ல, ஒரு மாட்டு இனத்தினுடைய பால் அல்ல, ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய, அதாவது பல வகையான குணங்களுடைய மாடுகளுடைய கலவை அது.
அது அது இது இதெல்லாம் வந்துட்டு மனிதனுடைய மக்களுடைய இன்றைய குணங்கள்ல வந்துட்டு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால இது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு துறை எது அப்படின்னு சொல்லிச்சுன்னா டைரி டெக்னாலஜி, பால் வளத்துறை ஆண்டுக்காண்டு பெருகிட்டு இருக்குது. இப்போ ஆவின் பால் வந்துட்டு கத்தாருக்குலாம் வந்துருச்சு. அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய கத்தாருக்குலாம் ஏற்றுமதி ஆகுது. அந்த ஆவின் நிறுவனத்துக்கு வந்து பால் சப்ளை பண்ணக்கூடிய கிராமங்கள், எக்கச்சக்கமான கிராமங்கள்ல அவங்கவுங்க வீட்டுல இருந்தே வந்து கிராமமா வந்து பால் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய துறை. இந்தியால தமிழ்நாட்டுல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் தரக்கூடிய துறையா இருக்கு. இது உலக நாடுகள்ல இப்படி இருக்குது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருக்கிறத தவிர மற்ற அரபு நாடுகள்ல இது எல்லாத்துலயும் பாருங்க, இது எல்லாம் வந்து இதெல்லாம் மாடே கிடையாது. மாடுங்கிற பேர்ல ஒரு மிஷின் இது. அதனால மிஷினை வச்சு மிஷின்லயே வந்து பால் பீச்சி அதை மிஷின் மாதிரியே நடத்துவாங்க. வேற வழி இல்லை. அரபு நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், வேற மத்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் குறிப்பா சில வெளிநாடுகள்ல இந்த பாலைத்தான் குடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பேரு மாடே கிடையாது முதல்ல, ஆனா மாட்டுப்பால். இன்னைக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியா வளர்ந்துருக்குது. இதுல இருக்கக்கூடிய பிளஸ்ஸை மைனஸையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டே வரணும். புரிஞ்சுக்கிட்டே வந்தாதான் நம்ம வந்து யாருக்கும் போய் பலியாகிராம இருப்போம். ஏன்னா இந்த உணவுத்துறையில இருக்கு பாருங்க, மருத்துவத்துறையும் உணவுத்துறையும் வந்துட்டு சம அளவுக்குங்கிறத விட மைனஸ் வந்துட்டு பெருகி இருக்குது இன்னைக்கு. இதுல வந்து பாதிப்புகள், மனித சமூகத்திற்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய விஷயங்கள், நிறுவனங்கள் எக்கச்சக்கமா பெருகி இருக்குது. கல்விங்கிற பேரால ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். படிச்சவன் செய்யக்கூடிய தவறுகள் இதுல நிறைய இருக்குது. அதனால நம்ம எச்சரிக்கையோடு இதை கையாளணும். ஆனா முக்கியமான துறை, ரொம்ப எச்சரிக்கையோட நம்ம கையாளணும். நமக்கான வாய்ப்புகளும் இதுல எக்கச்சக்கமா இருக்குது. அடுத்தது இதுல வந்துட்டு ஃபிஷரி, மீன்வளத்துறை. இந்த மீன்வளத்துறையும் இன்றைக்கு பெரிய அளவுக்கு மாறி போயிருக்குது, பெருகி வந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபுட் செக்டார்ல என்னென்ன வருது அப்படிங்கறத வந்து கவனிக்க வேண்டியது. அடுத்ததா வந்து பொலிட்ரி துறை. எல்லாமே இண்டஸ்ட்ரியா வந்து மாறி போயிருக்குது பாருங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்துல, கரூர் மாவட்டம், நாமக்கல்ல பாத்தீங்கன்னா கோழி பண்ணைகள் எக்கச்சக்கமா இருக்குது. இதைத்தான் நம்ம பிள்ளைங்களும் விரும்பி விரும்பி சாப்பிடுது. இந்த நிகழ்ச்சி பங்கெடுத்துட்டு இருக்கக்கூடிய நீங்க நிறைய பேரு மத்தியானம் இதை சாப்பிட்டுருப்பீங்க. இதை பொறிச்சு கொடுக்கும்போது அவ்வளவு ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய மக்களா வந்து சமீப காலத்துல மாறி போயிருக்கிறோம். இந்த ஒரு 20-30 வருஷத்துல நம்ம வந்து மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு துறை, பொலிட்ரி துறை. இப்போ இது எல்லாம் கலந்ததுதான் இந்த சாப்பாடு. அக்ரி பார்த்தோம், ஹார்டி பார்த்தோம், ஃப்ளோரி பார்த்தோம், சரியா, பொலிட்ரி பார்த்தோம், டைரி பார்த்தோம். இதுல இருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய சாப்பாடு தான் இப்போ உங்க முன்னால தெரியுது. கோழி ஆணை இருக்குது, கோழி பொரிச்சது இருக்குது, சரியா, அரிசியில இருந்து பண்ணது, கோதுமையில இருந்து பண்ணது, எல்லாத்துலயும் பண்ணதும் உங்க பார்வைக்கு இருக்குது. இது நம்ம மக்களுடைய அடையாளம். சரியா? பிரியாணி போட்டு அடிச்சு சாத்தி எடுக்கிற மாதிரி நம்ம கல்யாணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், முன்னாலையெல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சாப்பிட்ற வழக்கம் போய் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு 2 நாளைக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. எங்க போனாலும் பிரியாணி நம்முடைய சாப்பாட்டு தவிர்க்க முடியாதது அல்ல, அன்றாட உணவுல ஆயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி மாறி போயிருக்கு. இதுவும் நம்ம அடையாளம். முஸ்லிம்களுடைய தனித்த அடையாளம் இதெல்லாம். அதுவும் குறிப்பா வந்து அந்த கடற்கரை பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய தனித்த அடையாளமாக இது இருக்குது. இப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய துறையா வளர்ந்திருக்கக்கூடிய இந்த உணவு உற்பத்தி துறை, பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருளை பாதுகாக்கக்கூடிய அந்த துறை, அதை தரம் உயர்த்தக்கூடிய, வேல்யூ ஆடடா மாற்றக்கூடிய துறை, வணிகம், இது எல்லாம் சேர்ந்துதான் மார்க்கெட்டுக்கு வருது. அந்த பொருட்களை எல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். தமிழகத்துல வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துல வந்து இந்த உற்பத்தி துறையில எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. அதாவது விரல் விட்டு எண்ணிறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குறைஞ்சு போயிருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் எல்லாத்துக்கும் விவசாய நிலம் இருந்துச்சு. விவசாயத்துல ஈடுபடுறவங்களா இருந்தாங்க. அரிசி உற்பத்தி பண்ணாங்க, காய்கறி உற்பத்தி பண்ணாங்க. அவங்க வாழக்கூடிய மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி, மண்ணுக்கு தகுந்த மாதிரி, நீர் வளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உற்பத்தி துறையில இருந்தாங்க. 65-70க்கு பிறகு எல்லாம் இந்த அரபு நாட்டு ஆசை வந்த உடனேயும் நிலத்தை வித்துட்டு எல்லாரும் அரபு உலகத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப அங்கிருந்து துரத்தி அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் துரத்தி அடிச்சு லட்சக்கணக்கான மக்கள்
திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இந்த கொரோனாவை பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்டுல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அதனால இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறவங்க யாராவது அரபு நாடு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடியோடு மறந்துருங்க. மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குது. இதை ஒரு சரியான வாய்ப்பா வந்துட்டு இங்க உள்ள சூழல் அந்த மாதிரி மாறி போயிருக்கு. இந்த அரசனுடைய சூழல் மாறி போயிருக்கிறதுனால அதை வந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த உணவு உற்பத்தி துறையில இருக்குது. இப்ப இந்த சாப்பாடை தான் நம்ம டெய்லி சாப்பிடுறோம். இந்த சாப்பாடை சாப்பிட்டா என்ன பண்ணணும்? நமக்கு நம்ம உடம்புல வந்துட்டு நல்ல சத்து கூடணும், நோய் எதிர்ப்பு திறன் கூடணும், நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் உடல் உறுப்புகள் எல்லாம் வலிமை பெறணும் தானே, அதானே செய்யணும். ஏன்னா நல்ல நல்ல சாப்பாடா வந்துட்டு இருக்குது. நல்ல நல்ல பொருட்கள் சேர்க்கப்படுது. அதுல நல்ல காய்கறிகள், கீரைகள், இது எல்லாம் சாப்பிட்டா மனித சமூகம் வந்துட்டு ஆரோக்கியமா மாறணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆரோக்கியமா மாறுவாங்க. நோய் எதிர்ப்பு திறன் மிக்கவர்களா மாறி வரணும். கண் பார்வை நல்ல தெளிவா தெரியணும். சின்ன வயசுல கண்ணாடி போடணும்னு அவசியம் இல்லை. இளம் பெண்களுக்கு சின்ன வயசுலயே இந்த பிசிஓடி மாதிரியான மாதவிடாய் மாதிரியான பிரச்சனைகள் வரணுங்கிற அவசியம் கிடையாது. மூட்டு வலி வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு நல்லா வலிமையா இருக்க வேண்டிய சமூகம் எப்படி மாறி போயிருக்குது? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் நிரம்பி வழியுது. ஏன்னா இவ்வளவு பெரிய உற்பத்தி துறை இருக்கு. உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. அப்ப இவ்வளவு தானியங்களை உற்பத்தி பண்றோம், காய்கறிகளை உற்பத்தி பண்றோம், ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் உற்பத்தி பண்றோம். அதை சாப்பிடக்கூடிய மக்கள் முன்னாலேயாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை சாப்பிடுவாங்க, இல்ல 2 வேளை சாப்பிடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. கிடைக்கிற நேரமெல்லாம் அள்ளி போடுற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்படி இருந்தா மக்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்கால வந்திருக்கணும், நல்ல திடகாத்திரமால இருக்கணும். ஏன் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இல்ல 1 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆறாங்க? ஆஸ்பத்திரியே நிரம்பி வழியுது. நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தீர்க்க முடியாத வியாதிகள் பெருகிக்கிட்டே இருக்குது. தீராத வியாதிகள் பெருகிக்கிட்டே இருக்குது. சொத்துக்களை வித்து கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறாங்க. இங்கதான் நம்ம சிந்திக்கணும். மாச சம்பளம் ஒரு கம்பெனியில் நல்லா படிச்சுட்டு ஒருத்தர் போய் ஏதோ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, அதுல ஒர்க் பண்றாரு, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருமையா இருக்கு. 4 வருஷம் படிச்சுட்டு 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுதான் வெற்றின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். அவர் சம்பாதிக்கிற காசுல 40% 50% அவர் என்ன பண்றாரு? மருத்துவத்துக்கே செலவு பண்றாரு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்றாரு, மூட்டு வலி வந்துருது அவருக்கு. எப்ப பார்த்தாலும் அவரை பேக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வீடுகள் நிரம்ப மாத்திரை மருந்தா இருக்குது, தைல டப்பாவா இருக்குது. இது ஒரு அறிவுள்ள சமூகம் இது சிந்திக்கும். அறிவுள்ள மனிதன் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது சிந்திப்பான். ஏன்னா 20 வயசு 25 வயசுல அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு 17 வயசு பெண்ணுக்கு, இளம் பெண்ணுக்கு வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ராத்திரில படுத்தா தூக்கம் வருது இல்ல, கண் பார்வை குறைஞ்சு போகுது, தலைமுடியெல்லாம் கொட்டுது. இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். அப்போ வலிமையாக மாற வேண்டிய சமூகம் வந்துட்டு நோயாளி சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா ஆஸ்பத்திரியும் நிரம்பி வழியுது. இதுக்கு என்ன காரணம்? எந்தெந்த நோயில, புற்றுநோயில இருந்து சர்க்கரை நோயில இருந்து மூட்டு வலி, ரத்த அழுத்தம், பக்கவாதம், மாரடைப்பு, ஆண்மை கோளாறு, சிறுநீர கோளாறு, மாதவிடாய் சிக்கல், மலச்சிக்கல், குழந்தை மகப்பேறுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எண்ணிக்கையில் அடங்காத வியாதிகள். வியாதிதான் வாழ்க்கை, மாத்திரை மருந்து தான் உணவுங்கிற மாதிரி மாறி போயிருச்சு. மாத்திரை போட்டா தான் தூங்க முடியுது பலருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப என்ன பிரச்சனை? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கலக்கப்படுது. நம்ம உணவு உற்பத்தி இவ்வளவு பெரிய துறை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உற்பத்தி ஆகுது, உணவு உற்பத்தி ஆகுது, பால் உற்பத்தி ஆகுது, பயிர்கள் உற்பத்தி ஆகுது, கீரை உற்பத்தி ஆகுது, காய்கறி உற்பத்தி ஆகுது. அது எல்லாத்துலயும் விஷம் கலந்துருக்கு. எப்படி கலந்துருக்கு பாருங்க. இந்த ரசாயன உரமும் பூச்சி மருந்தும் இதெல்லாம் வந்துட்டு இந்த 1965-70க்கு பிறகு நம்ம நிலங்கள்ல கொண்டு போய் கொட்டதனுடைய விளைவு வந்து நஞ்சா மாறி போயிருக்கிறது. இப்ப நவீன டெக்னாலஜி அப்படிங்கிற அடிப்படையில பயோடெக்னாலஜி படிச்ச மாணவர்களை வச்சு, மைக்ரோபயாலஜி படிச்ச மாணவர்களை வச்சு சில நிறுவனங்கள் இந்த GMO, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாத்திலையும் கொண்டு வர்றாங்க. அரசியல்வாதிகளுக்கு காசை கொடுத்து, முக்கியமான அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து ரகசியமா உள்ள கொண்டு வந்து நிலங்கள்ல போட்டு அதோட கலந்து விட்டுறான். இந்த உருளைக்கிழங்குல இனிக்கிற உருளைக்கிழங்கு ஒண்ணு வருது பாருங்க.
பெரிய பெரிய கத்திரிக்காய் வருது பாருங்க, ஒரு ஈ கூட உட்காராது அதுல, ஒரு பூச்சி கூட உட்காராது. ஏன்னா பூச்சிக்கு ஈக்கும் தெரியும் இது விஷம்ண்டு, ஆனா நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்துறோம். அதனால இதுதான் வந்து இன்றைய வியாதி ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதற்கான காரணம். இந்த உணவு உற்பத்திக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. இதுல இன்னும் நீங்க டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவத்தையும் நடந்துட்டு வர்ற சம்பவத்தையும் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்றேன் பாருங்க. கேரளால காசர்கோடு இருக்கு பாருங்க, இந்த இருக்கு காசர்கோடு. இது வந்து கேரளா மாநிலத்துல காசர்கோடு மலை பிரதேசம். இதுல வந்துட்டு முந்திரி விளைச்சல். இந்த முந்திரி விளைச்சல் எக்கச்சக்கமான காடுகள் இருந்துச்சு. எண்டோசல்ஃபன் இந்த மருந்து இருக்கு பாருங்க, பூச்சி மருந்து. எண்டோசல்ஃபன் வாஸ் ஸ்ப்ரேட் இன் தி கேஷ்யூ பிளான்டேஷன் இன் காசர்கோடு. முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய உற்பத்தி அது. டிஸ்ட்ரிக்ட் சின்ஸ் 1976 76ல இருந்து இந்த மாதிரி விமானங்கள் மூலமாக அந்த, ஏன்னா அது மலை பிரதேசமா இருக்கு இல்லையா, அதுல வந்து 2001 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 3 ட்ரிப் த்ரைஸ் எவ்ரி இயர் வச்சு தெளிச்சாங்க, பூச்சி மருந்து வச்சு தெளிச்சாங்க. 76ல இருந்து 2001 வரைக்கும்னா பாத்துக்கங்க, 25 வருஷம் தெளிச்சிருக்கிறாங்க. இந்த 25 இது எந்த எண்டோசல்ஃபன், என்ன எண்டோசல்ஃபன், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தடை செய்த ஒரு பூச்சி மருந்து. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தடை செய்தது, ரகசியமா இந்தியாவில பூந்து அத உற்பத்தி பண்ணி விவசாயிகள்கிட்ட கொடுத்து காசை கொடுத்து தெளிக்க வச்சு என்ன விளைவுகள் நீங்க போடிங்க அப்படின்னு சொல்லிட்டா இது பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி படிச்சவன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவன், மைக்ரோபயாலஜி படிச்ச நம்ம பசங்களுக்கு வந்து மாசம் 10,000 15,000 ரூபாய் சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க போய் வேலை செஞ்சாங்க. அவன் எண்டோசல்ஃபனை தான் தயாரிக்கிறான், இல்ல எண்டோசல்ஃபன் மாதிரி வேற வேற பொருளை தயாரிக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. படிச்சுட்டு போய் மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க. கடைசியில அவங்க பிள்ளைங்களை எப்படி மாறி போயிருக்கு பாத்தீங்களா 25 வருஷத்துல. இந்த படிப்பு எப்படி பயன்படுதுன்னு பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் இந்த உயர்கல்வியில. நம்முடைய அறிவு, நம்ம எங்க போய் வேலை செய்யறோம், ஈட்டக்கூடிய பொருளாதாரம், அது எவ்வளவு பெரிய சீரழிவுகளை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு அந்த சமூகமே சீரழிஞ்சு போயிருக்கு. காசர்கோடு மாவட்டமே. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல 12 banned pesticides are still in use in தமிழ்நாடு. அதுல மிக முக்கியமானது எண்டோசல்ஃபன். குறிப்பா மதுரை மாவட்டங்கள்ல, தேனி மாவட்டங்கள்ல இது ரகசியமா உச்ச நீதிமன்றம் தடுத்ததுக்கு பிறகு ரகசியமா புழங்கிட்டு இருக்கு. இதுல இருந்து வரக்கூடியதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரி நிறையாம வேற என்ன ஆகும்? சரி, என்ன செய்யறது இப்போ? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க பாருங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான வணிக வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இதை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அதுல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அக்ரி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. நம்ம பார்த்த துறைகள் எல்லாத்திலையும் சிக்கல் இருக்குது. உங்களுடைய சந்ததி, நீங்க பெற்றெடுக்க, உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய சமூகம், இந்த மனித சமூகம், இதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பிஎஸ்சி முடிக்கணும், எம்எஸ்சி முடிக்கணும், பிஹெச்டி பண்ணணும், பிடிஎஃப் பண்ணணும். நேற்று சொன்னார் இல்லையா, போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப், ரிசர்ச்ல போகணும். ரிசர்ச்ல போய் தீங்கிழைக்காத, உயிரினத்திற்கு தீங்கிழைக்காத உரத்தையும் பூச்சி மருந்தையும் உற்பத்தி பண்ணணும். அது அந்த உற்பத்தியை வந்துட்டு பெருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். உயிரினங்களுக்கு தீங்கிழைக்காமலும் இருக்கணும், உற்பத்தியை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். இவன் என்ன பண்றான், உயிரினத்திற்கு தீங்கிழைச்சாலும் பிரச்சனை இல்லை, உற்பத்தியை பெருக்கணும்ன்ற மாதிரி பண்றான். அதுதான் அறமில்லாத வாழ்வு. அவங்க இஸ்லாம் இல்ல, அல்லாஹ் ரசூலை பத்தி தெரியாது. அதனால அல்லாஹ் ரசூலை பத்தி விளங்குன நம்ம எந்த ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கிழைக்க கூடாது, ஆனா உற்பத்தியையும் பெருக்கணும், நாட்டினுடைய வளத்தையும் பெருக்கணும். அதுக்கு என்ன பண்ணா வேற யாரால முடியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற கலிமாவை சொன்ன நீங்க முன் வந்தா தான் இது சாத்தியம். இந்த பையனை பாருங்க, இவர் பேர் வந்துட்டு சுமந்த். இவர் என்ன ரிசர்ச் பண்ணார்னா, டாபிக் ஆஃப் ரிசர்ச் would be identification of signaling pathways activated by resistant genes against fusarium wilt in tomato. அதாவது தக்காளி இருக்கு பாருங்க, இந்த தக்காளியை வந்து ஒரு வகையான பூஞ்சை வந்து அட்டாக் பண்ணுது, அதனால பேர் இழப்பு ஏற்படுது. கல்கத்தாவை சேர்ந்த இவர் என்ன பண்ணாரு,
இந்த பூஞ்சை வரும்போது தக்காளிக்குள்ள இருக்கக்கூடிய மரபணு சில சிக்னல்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணுது. அந்த சிக்னல்ஸ் வரக்கூடிய ரூட் எது, அதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு சாதனையாளரா வந்துட்டு வந்தார். ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்டுக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதுல ரிசர்ச் பண்ணி வந்தார். அதனால இவருக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, சுமந்த் பிந்தால்ங்கிற இவரு எம்எஸ்சி அக்ரி முடிச்சவரு, ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் பிரீடிங் அதுல வந்து ஸ்டூடெண்ட் அதுலதான் வந்துட்டு இவர் எம்எஸ்சி முடிச்சாரு. ஸ்டூடெண்ட் ஹேஸ் பேக்ட் a fully paid scholarship worth rupees 1.3 crore to pursue his PhD in plant sciences at the prestigious Australian National University. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய நேஷனல் தேசிய பல்கலைக்கழகம் பாருங்க, உலகத்துல நம்பர் 1 பல்கலைக்கழகம் இந்த அக்ரியில. அதுல 1,30,00,000 ரூபாய் இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஃபுல்லா ஃப்ரீ பிஹெச்டி ரிசர்ச் பண்றதுக்கு, பிளான்ட் சயின்சஸ்ல ரிசர்ச் பண்ணி தக்காளி வந்து அந்த பூஞ்சை வந்து தக்காளி பயிரை வந்து தாக்கிடாம பாதுகாக்கிறதுக்கு மரபுலேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை எப்படி தூண்டுறது அப்படிங்கிற சம்பந்தமா ரிசர்ச் பண்றதுக்கு அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த தொகை கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரான் நமக்கு. அதனால இதுதான் பயனுள்ள வாழ்க்கை. படிப்புங்கிறது இதுதான். இப்படிப்பட்டவங்களா நம்ம உருவாகி வரும்போதுதான் வந்து நம்ம வாழ்க்கை வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும். அதனால பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து பயோமேத்ஸ்ல வந்தவங்களும் சரி, பியூர் சயின்ஸ்ல வந்தவங்களும் சரி வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் பாருங்க, ப்ரொஃபசர் சுல்தான் இஸ்மாயில், நம்ம கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, புதுக்கல்லூரி சென்னை புதுக்கல்லூரியுடைய பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. மண்புழுல இருந்து வரக்கூடிய மணல் அந்த கழிவு இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு உரமா வந்து இயற்கை உரமா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து விவசாயிகள்கிட்ட அறிமுகம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராகவும் விஞ்ஞானியாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க ப்ரொஃபசர் சுல்தான் அஹ்மத் இஸ்மாயில். இவர் ஒருத்தர் பாருங்க, சுதேஷ் குருவாயூர், அதாவது கேரளால இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவரு. அலைன்ல போய் அபுதாபிக்கு பக்கத்துல இருக்க அலைன்ல போய் அந்த ஒண்ணுமே இல்லாத பாலை நிலத்துல கீரை நெல்லு இதெல்லாம் போட்டு அவர் உற்பத்தி பண்றாரு. இதுதாங்க கல்வி, இதுதான் அறிவு. ஒண்ணுமே தண்ணியும் கிடையாது, அவ்வளவு மோசமான சூழல், வெப்ப பிரதேசம், மண்ணுல சத்தும் கிடையாது. அங்க அரிசியை விட வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்தம்மா பாருங்க, ஃபாத்திமா பேகம், ஆந்திரால இருக்கக்கூடிய நெடுகுண்டா கிராமத்துல இருக்குது. இத பத்தின ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில, இன்டர்நேஷனல் பத்திரிகையில ஒரு ஒரு ஆர்டிக்கல் வச்சு பாருங்க. ஃபாத்திமா பேகம் 35 வயசு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும். coordinates the non-pesticide management efforts in 5 villages. 5 கிராமங்களை ஒருங்கிணைச்சு அதுல வந்து இந்த பூச்சி மருந்து இல்லாத, ரசாயன உரம் இல்லாத ஆர்கானிக் மெத்தடாலஜி வந்துட்டு அறிமுகம் பண்ணிருக்கிறாங்க பாத்திமா பேகம். எல்லா மாணவர்களுக்கும் முதலாளி ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? எல்லா குரூப்பை சேர்ந்தவங்களும் மாச சம்பளத்துக்கு போறது விட்டுட்டு நானும் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, அதாவது பயாலஜி மாணவர்கள் ரிசர்ச்சுக்கு போகணுங்கிறது ஒரு வகை. அது அல்லாத மாணவர்கள் நம்மளும் வந்துட்டு ஒரு வியாபாரியா ஒரு சர்வதேச வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? இதுல பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த உணவு உற்பத்தி துறையில இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த வியாபாரம் செய்யறது, இதுல என்னென்னவெல்லாம் வியாபாரம் என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இதுக்கு உண்டான வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இப்ப இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல, ஃபுட் செக்டார்ல ரிசர்ச் ஓரியன்டா சயின்டிஸ்டா உருவாகி வர்றதுக்கு உண்டான இடங்கள் எது, அது பல்கலைக்கழகம் அது எப்படி அந்த இடத்த ரீச் பண்றது அப்படிங்கிற சம்பந்தமா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேராசிரியர் இஸ்மாயில் அவங்க வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிட்டு அதுல ஆர்வமா உள்ளவங்க அதை பிடிச்சி அந்த பாயிண்ட பிடிச்சி கரெக்டா அது சம்பந்தமான டீடைல்ஸை இன்னும் நீங்க கலெக்ட் பண்ணி படிச்சு அந்த மாதிரி உருவாகி வாங்க. வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாஸ் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு 2ஆம் நாளிலே இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளில் எப்படி ஆய்வு கல்வி வரைக்கும் போகிறது, பிஹெச்டி முடிச்சு பிடிஎஃப் வரைக்கும் போயிட்டு எப்படி சலீமன் சொன்ன மாதிரியான சயின்டிஸ்டா உருவாகி வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 உட்பிரிவுகள் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய உணவு உற்பத்தி சம்பந்தமான ஒரு படிப்பு இது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. 2வது ஹார்டிகல்ச்சர், இந்த பழங்கள் அதே மாதிரி காய்கறிகள் அது சம்பந்தமான படிப்பு ஹார்டிகல்ச்சர். 3வது ஃப்ளோரிகல்ச்சர், இந்த பூக்கள் உற்பத்தி பண்றது, அதை ஏற்றுமதி பண்றது, அதுல ஆய்வு செய்யறது அப்படிங்கிற சம்பந்தமான துறை இந்த ஃப்ளோரிகல்ச்சர். 4வது ஃபிஷரிஸ், இந்த மீன் வளம் சம்பந்தமான அதை அந்த மீன்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி, அதனுடைய ஏற்றுமதி, அது சம்பந்தமான உள்ளது ஃபிஷரிஸ். அடுத்து 5வது முக்கியமானது பவுல்ட்ரி, இந்த இந்த கால்நடை வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு அது சம்பந்தமா உள்ளது, அது முட்டை, அது அந்த விஷயங்கள் உள்ளது. அடுத்து முக்கியமானது டைரி சயின்ஸ், பால் உற்பத்தி மற்றும் பால் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. இந்த 6 செக்டார் இருக்குது. இந்த 6 செக்டார்ல நம்ம ஒரு செக்டாரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி அதனுடைய படிநிலை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பிஎஸ்சி பண்ணணும். பிஎஸ்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இன்னொரு ஒரு சப்டொமைனை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுல நம்ம யூஜி பண்றது, தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்குள்ள நம்ம யூஜி பண்றது. அதுக்கு பிறகு நம்முடைய மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி ஒன்னு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள பண்ணலாம், அல்லது ஐசிஏஆர்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இது பிஎஸ்சி. அடுத்து எம்எஸ்சி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பண்ண முடியும். அதே மாதிரி ஐசிஏஆர்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி இருக்கு இந்தியால. அதுதான் டாப் பாடி. எப்படி மெடிசனுக்கு ஐசிஎம்ஆர் இருக்கோ, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இருக்குதோ, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இந்தியாலே டாப் பாடி ஐசிஏஆர் தான். அந்த பாடி தான். அந்த ஐசிஏஆருக்கு கீழே வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, என்டையர் இந்தியாலே இருக்குது. அங்க நம்ம எம்எஸ்சி பண்ண முடியும். அதுக்கு பிறகு பிஹெச்டி, அதாவது ஆய்வு கல்விக்கு போறது. நான் நேத்தே சொன்ன மாதிரி ஆய்வு கல்வியில நீங்க ஜேஆர்எஃப் ஆவோ இல்லை எஸ்ஆர்எஃப் ஆவோ ஆக முடியும். ஜேஆர்எஃப்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அல்லது எஸ்ஆர்எஃப், அதாவது நீங்க 2 இயர்ஸ் ஜேஆர்எஃப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 3வது வருஷத்துல இருந்து நீங்க எஸ்ஆர்எஃப்னு நமக்கான இந்த இது இருக்கும். அதுலயும் ஐசிஏஆர் உடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சு பிடிஎஃப் போறது, போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப், அதுலயும் ஐசிஏஆர் தான். இந்தியா முழுக்க நீங்க பிஎஸ்சிக்கு பிறகு அக்ரி சம்பந்தப்பட்ட எதை படிக்கணும்னாலும் கம்பல்சரி நீங்க ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதணும். ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்ம மாஸ்டர்ஸ்க்கு பின்னாடி போக முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான். இப்போ எப்படி மெடிக்கலுக்கு ஒரே யூனிவர்சிட்டி கீழே தான் எல்லாம் வருமோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜஸும் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். இதுல பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸ்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரின்னு இருக்குது. 2012 உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகமும் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அக்ரி சம்பந்தமான துறைகள் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் நேத்தே சொன்ன மாதிரி இந்த கேம்பஸ் அல்லது ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பண்ணலாம். பிஹெச்டியும் ஐசிஏஆர் எழுதி தான் பண்ண முடியும், பிடிஎஃப்பும் ஐசிஏஆர் எழுதி தான் பண்ண முடியும். ரைட். இப்போ பிஎஸ்சியில் என்னென்ன கோர்சஸ் நம்ம படிக்க முடியும், அதாவது டிஎன்ஏயு கேம்பஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ்லையா இருக்கட்டும்,
இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜஸும் கொஞ்சம் இருக்குது. அதனுடைய லிஸ்ட்டை நான் உங்களுக்கு பின்னாடி தர்றேன். அதுல வந்து நம்ம என்னென்ன முக்கியமான வந்து படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃப்ளோரிகல்ச்சர், அதுல வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி வரும், செரிகல்ச்சர் வரும். பிடெக்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை ஒரு கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ். நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் கொடுக்கணும். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் வரக்கூடிய கேம்பஸஸ். அது வந்து திருச்சியில, கோயம்புத்தூர்ல, தஞ்சாவூர்ல இருக்குது. அதே மாதிரி பெரம்பலூர்ல ஒரு கேம்பஸ் இருக்குது. அதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கொஞ்சம் இருக்குது. நான் அது உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய இமயம் காலேஜ் இருக்கு, குமரகுருவில், இங்க காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தேனியில வச்சிருக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயும் பிரைவேட் காலேஜஸ். இது வந்து நீங்க டிஎன்ஏயுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது மூலமா தான் இங்க வர முடியும். எப்படி வந்து நீங்க இன்ஜினியரிங்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் அப்ளை பண்றோமோ, அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி வர முடியும். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டட் டீம்டு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அது வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டி, திண்டுக்கல். 1956 உருவாக்கப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரும் அதுல வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு அதுலயும் இருக்குது. அதுக்கு தனி எக்ஸாம். அதை வந்து நீங்க அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போய் பார்த்து அந்த எக்ஸாமை நம்ம தனியா எழுதணும். இது வந்து எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும், இல்ல ரிசர்ச் சைடு போற வரைக்கும், அந்த பிடிஎஃப் முடிக்கிற வரைக்குமே நம்ம வந்துட்டு இந்த பாடி கீழே தான் வருவோம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐசிஏஆர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாடி கீழே தான் நம்ம வருவோம். இப்போ இந்த ஐசிஏஆர் உடைய எக்ஸாம் வந்துட்டு யூஜி முடிச்ச உடனே எழுத வேண்டிய எக்ஸாம். இதுல வந்து யூஜிக்கு எக்ஸாம் இருக்குது, பிஜிக்கு எக்ஸாம் இருக்கு. ஒருவேளை நீங்க அண்டர் கிராஜுவேஷன் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா +2 முடிச்சுட்டு எழுதணும். இல்ல நான் வந்து யூஜி முடிச்சுட்டேன், பிஜி பண்ணணும், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஐசிஆர் எழுதணும். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த COVID-19னால இன்னும் வந்து எக்ஸாம் நடக்காம இருக்குது. வழக்கமா எக்ஸாம் வந்து மே மாசம் வச்சிருவாங்க. இப்போ இந்த COVID-19னால இந்த எக்ஸாம் வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாமா மாத்திருக்கிறாங்க. சிபிடின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டா வந்து இதை மாத்திருக்கிறாங்க. இதை நடத்தக்கூடியது வந்துட்டு இது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்விக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் நடத்துறது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாடி தான் வந்துட்டு இந்த ஐசிஏஆர் எக்ஸாமை நடத்துறாங்க. இந்த ஐசிஏஆர் பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பதான் நம்ம வந்து ஆய்வு கல்வி வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபண்டோட படிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் விரிவாக சொல்றேன். ஐசிஏஆரை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்றேன். ஐசிஏஆரை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் 16 வயசுல இதை எழுத ஆரம்பிக்கலாம். யூஜி பண்ணும் போது, அதாவது +2 முடிச்சுட்டு நான் வந்து பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னாக்கா நீங்க வந்து 16 வயசுல இதை எழுத ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி பயாலஜி பண்ணியிருக்கணும். அது வந்து என்ன சொல்றது, இதுல வந்து 50 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். நீங்க வந்து +2ல 50 மார்க் எடுத்திருந்தாதான் இது வந்து இந்த எக்ஸாம் நம்ம அப்பியர் ஆக முடியும். இந்த எக்ஸாமுடைய டோட்டல் கொஸ்டின்ஸ் மொத்தம் 150 கொஸ்டின்ஸ், 600 மார்க் வந்து இந்த எக்ஸாமுடைய மார்க். இந்த எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய முஸ்லிம்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்ல போனா <2% தான் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய எண்ணிக்கை. இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்லயோ அல்லது ஹிந்தியில மட்டும்தான் எழுத முடியும். கிட்டத்தட்ட 150 மினிட்ஸ் இது கொடுப்பாங்க. இது வந்து கேட் எக்ஸாம் மாதிரி அல்லது நீட் எக்ஸாம் மாதிரி சரியான ஆன்சருக்கும் மார்க் இருக்கும், தப்பான ஆன்சருக்கும் மார்க் குறையும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய இந்த என்டிஏ நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா சும்மா வந்து போற போக்கில் எழுதிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த வந்து நெகட்டிவ் மார்க் வச்சிருக்கிறது. இப்போ இந்த நீங்க ஐசிஏஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு எப்படி நீங்க நீட்ல பாஸ் பண்ணா உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். இதுல முக்கியமான வந்து 4 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்க ஐசிஏஆர் பாஸ் பண்ணா முக்கியமான 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IARIன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்லியில இருக்கு. இதுதான் ஐசிஏஆர் உடைய கட்டுப்பாட்டுல வரக்கூடிய நேரடி இன்ஸ்டிடியூஷன்ஸ். மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வந்து IARIன்ற இன்ஸ்டிடியூஷன் கீழே தான் வரும். அதாவது ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கு கீழே வர்ற மாதிரி வரும். அதே மாதிரி அந்த டைரி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் இந்த கர்னல்ல இருக்கக்கூடிய நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்.
அதே மாதிரி வெட்டினரி சயின்ஸுக்கு இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லி இட்டாஸ் நகர்ல இருக்குது. அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன், எப்படி வந்து தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி இருக்குதோ அதே மாதிரி சென்ட்ரல் எஜுகேஷன் வந்துட்டு இந்த ICAR உடைய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி எஜுகேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நீங்க ICAR எக்ஸாம் கிளியர் பண்ணி போகக்கூடியது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு துறையில இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றதுன்னா ஹார்டிகல்ச்சர், இந்த ஹார்டிகல்ச்சர் செக்டார்ல இருக்கக்கூடிய முக்கியமான 4 யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 4 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து, ஒன்று வந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, இங்கே நம்ம திருச்சியில இருக்குது. இது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. இங்க இருக்கக்கூடிய மாதிரி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது புனேல. அதே மாதிரி லிச்சி, ஏலக்காய்க்கு தனியா முசஃபர் நகர்ல இருக்குது. மாதுளைக்கு தனியா சோலாப்பூர்ல இருக்குது. கேமல், அதாவது என்ன சொல்றது, ஒட்டகத்துக்கு சம்பந்தமான உள்ள இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த பிகானகர்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. இது வந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர்ஸ். அதே மாதிரி அந்த டைரக்டரேட்னு சொல்லுவாங்க, அதாவது முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்முடைய PhDயோ இல்ல PDF முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்குது அப்படின்னாக்கா, அதை வந்து நம்ம இந்த இன்ஸ்டிடியூட்ஸுக்கு நம்மளை வந்து டைரக்ட் பண்ணி விடுவாங்க. அதுல வந்து இண்டோர்ல இருக்குது, பரத்பூர்ல, சோலான்ல இருக்குது, எல்லாமே நார்த் இந்தியாவில தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியான யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. உதாரணமா திருச்சியில் இருக்கக்கூடிய பனானா ரிசர்ச் சென்டர் மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆடுதுறையில ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப கம்மியாக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷன் பெங்களூர்ல இருக்கு. அதை விட்டா நார்த் இந்தியாவில் நிறைய இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நான் சொன்னது வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹார்டிகல்ச்சர் செக்டார்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன பாருங்க ஒரு யூனிவர்சிட்டி, அது வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ்குள்ளே அதை வச்சிருக்கிறாங்க. அது வந்து அங்க வந்து BSc ஹார்டிகல்ச்சர் இருக்கு, 3 years கோர்ஸ் BSc. அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே வரக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த இது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. கோயம்புத்தூர்ல காருண்யால வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் படிப்பு இருக்குது. ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு திண்டுக்கல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இது வந்து ஹார்டிகல்ச்சர் நம்ம BSc படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி ஃப்ளோரிகல்ச்சர் சொல்லாங்க பாருங்க. ஃப்ளோரிகல்ச்சர் வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா மாறணும் அப்படின்னாக்கா, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஃப்ளோரிகல்ச்சர் தான் இருந்தது. கரோனாக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரிகல்ச்சர் மிகப்பெரிய ஒரு வரவேற்புல இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா பாருங்க. 2018 வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கக்கூடிய பூக்களுடைய மெட்ரிக் டன்ஸ் உடைய குவான்டிட்டி ஃப்ரம் இந்தியால இருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூக்கள் அனுப்பக்கூடிய கம்பெனிஸ்ல முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். ஏன்னா ஏறக்குறைய வந்து இல்லைன்னே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை பர்ஃப்யூமா மாத்தி அதுல வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா வந்து அந்த பூவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல வந்துட்டு காமர்ஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா இந்த செக்டார்ல. அடுத்தது முக்கியமான படிப்பு இந்த ஃபிஷரி சயின்ஸ், மீன்வளம் சம்பந்தமான ஒரு படிப்பு. இந்த மீன்வளத்துறை வந்துட்டு 2012 வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட தான் டைப்ல இருந்தது. 2012 தான் ஒரு தனியான யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல உருவாக்குனாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். எஸ்பெஷலி இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப வாய்ப்பு இந்த இன்ஸ்டிடியூஷன். இதுல நிறைய முக்கியமான படிப்புகள் இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், BFSCன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கேம்பஸ்ல இருக்கு, தூத்துக்குடியில இருக்குது, அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. அதே மாதிரி அந்த பிடெக் எப்படி BScல இருக்குதோ அதே மாதிரி பிடெக்லயும் ஃபிஷரி இன்ஜினியரிங் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி இதிலே கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த கேம்பஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பு. அதாவது இந்த கடல் சம்பந்தமான இந்த நாட்டிக்கல் சயின்ஸை எப்படி நம்ம இது பண்றது, அந்த போட் ஓட்டக்கூடியவங்க, அதே மாதிரி கப்பல்ல மிக பெரிய பெரிய கேப்டன் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மக்கள், அது சம்பந்தமான படிப்பு இந்த பிடெக். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இந்த ப்ராசஸ்டு ஃபிஷ்ஷை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, அது சம்பந்தமான உள்ள படிப்பு இந்த படிப்பு. அது இல்லாம நிறைய டிப்ளமோ கோர்சஸும் இதுல இருக்குது. இது வந்துட்டு எப்பயுமே வந்து முதல் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆனா இப்ப கரோனானால வந்துட்டு
இதையும் ஆன்லைன் அப்ளிகேஷனா மாத்திருக்கிறாங்க. இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வரக்கூடிய வாரம் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வந்து இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு ஓப்பன் பண்றாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அக்ரியில வந்துட்டு இப்போ +2 பயோ மேக்ஸ் முடிச்சிருக்கிறீங்களோ அவங்க வந்து அவசியம் இன்ஷா அல்லாஹ் இந்த டிஎன்ஏயோடைய கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஃபிஷரி சயின்ஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு வந்து இந்த டைரி சயின்ஸ்னு சொல்லக்கூடிய படிப்பு. இதுல வந்து சலீம் பண்ண சொன்ன மாதிரி ஏராளமான சிக்கல் இருக்குது. இந்த பாலே இல்லாத ஒன்றை வந்துட்டு பாலுன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா அந்த கம்ப்ளீட்டா பவுடரை வந்துட்டு தண்ணியோட கலந்து பாலா விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையான ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய பால்ல வந்துட்டு ஏறக்குறைய 80% பால் கலப்பட பால்னு சொல்லிட்டு டைரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ரிப்போர்ட் கொடுத்து மோசமான ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த டைரி சயின்ஸ்ல நிறைய ஆய்வுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கவர்மெண்ட் ஃபண்ட் நிறைய வந்துட்டு கொடுக்குறாங்க. எப்படி நான் சொன்ன பாருங்க, சென்டர் ஃபார் டைரி சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இதுக்காக வந்து நிறைய ஃபண்டு வந்து அலோகேட் பண்றாங்க இந்த டைரி சயின்ஸ் செக்டர்ல. இதுல வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப டாப் மில்க் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அது கம்மி. எஸ்பெஷலி குஜராத்ல, பஞ்சாப்ல, யூபியில், மகாராஷ்டிரால தான் வந்துட்டு பால் உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல இந்த பால் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. அப்போ பால் சம்பந்தமான இந்த மாடு வளர்ப்பு சம்பந்தமான அதே மாதிரி பவுல்ட்ரி அது சம்பந்தமான படிப்புகளுக்கு தனியான ஒரு யூனிவர்சிட்டியே வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. இதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். டோட்டலாக வந்து 360 சீட்டு. இந்த வருஷம் சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து 3.5% வந்து நமக்கு வந்து கோட்டா இருக்குது. அப்போ இன்ஷால்லா வாய்ப்புள்ள மாணவர்கள் அதுக்கு அவசியம் அப்ளை பண்ணுங்க. பிவிஎஸ்சியில நம்மளுடைய மாணவருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தாராளமா வந்து நீங்க அப்ளை பண்ணா இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதே மாதிரி பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி சயின்ஸ் டெக்னாலஜி, இது எல்லாமே இந்த பிவிஎஸ்சி வந்து 5.5 years எப்படி வந்து மெடிக்கல் கோர்ஸோ அதே மாதிரி வந்து இந்த வெட்டினரி டாக்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வெட்டினரி டாக்டருக்கு உண்டான படிப்பு இந்த படிப்பு. மற்ற படிப்பு எல்லாம் வந்து 4 years எக்ஸாம், அந்த 4 years ப்ரோக்ராம்ஸ். மற்றதெல்லாம் 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. எப்படி வந்து ஒரு காலத்துல வந்து இன்ஜினியரிங் வந்து பயங்கர பூம்ல இருந்துச்சோ, இப்போ வந்து மெடிக்கல்ல வந்து மெடிக்கலுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கோ அதே அளவுக்கு கட் ஆஃப் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரிக்கும் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து 2017-18 வந்துட்டு பிசிஎம் உடைய கட் ஆஃப் பாருங்க 194.25. ஏறக்குறைய வந்துட்டு அந்த லெவல்ல மெடிக்கல் கட் ஆஃப் பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி அக்ரிக்கும் வந்துட்டு கட் ஆஃப் ரொம்ப கூட இருக்கு. இந்த வருஷம் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து கண்டிப்பா டபுள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அக்ரி யூனிவர்சிட்டில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னாக்கா அந்த அக்ரி செக்டார்ல வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அதுக்கு மாணவர்கள் ரொம்ப அதிகமா அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த விசி லெவல்ல சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம படிக்க வேண்டியது. இந்த டைரி டெவலப்மெண்ட்ல ரிசர்ச் போகக்கூடிய இடத்துல 2 முக்கியமான விஷயங்கள், 2 முக்கியமான கேம்பஸஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அதே மாதிரி நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஐசிஏஆருக்கு கீழே வரக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன். இது 2 தான் வந்து இதில் பண்ண முடியும். நான் எப்படி வந்துட்டு நேற்று சொன்ன பாருங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க 8000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்தியாலையும் வந்து திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குன்னு நான் சொன்ன பாருங்க. அதே மாதிரி இது இந்த நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கீழே வரக்கூடிய நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு முக்கியமான திங்க் டேங்க், இந்த டைரி செக்டார்ல இருக்கக்கூடிய முக்கியமான திங்க் டேங்க். அதே மாதிரி அந்த பவுல்ட்ரி சயின்ஸ், இந்த கால்நடை வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு சம்பந்தமான உள்ள படிப்புல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய இந்த டைரி டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது வந்து நீங்க வந்து 4 year ப்ரோக்ராம்ஸ். அதெல்லாம் சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்கும். ஆனா வந்து இன்ஷால்லா பயாலஜியில நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளை பண்ணா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த டைரி செக்டார்ல நீங்க பிஹெச்டி போகணும்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த ஐசிஆர் உடைய டைரக்டரேட் ஆஃப் பவுல்ட்ரி ரிசர்ச், டிபிஆர்ன்னு சொல்லுவாங்க.
இந்த எக்ஸாம் இந்த நீங்க போகணுன்னாக்கா ஐசிஏஆருடைய எக்ஸாம் எழுதி நீங்க ஜேஆர்எஃப்ஆ இல்லை நீங்க போகலாம். அதுக்கு பிறகு நீங்க எஸ்ஆர்எஃப்ஆ நீங்க ப்ரமோட் ஆவீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பவுல்ட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இது வந்து எம்எஸ்சி பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தமிழ்நாடு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி பண்ணீங்கன்னா எம்எஸ்சி இங்கே போய் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய இன்டர்ன்ஷிப் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இதை பண்ணும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ப்ராஜெக்டாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த 6 முக்கியமான துறைகள். நான் மறுபடியும் ஒரே ஒரு நான் ரீவைண்ட் பண்ணுறேன். இந்த அக்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சியில் வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது, அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி பிஜியில் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்லையும் நீங்கள் படிக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்லையும் நம்ம. அடுத்து பிஹெச்டி வந்து அதுக்கும் ஐசிஏஆருடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், நெட்டோ இல்லை ஸ்லெட்டோ. ஐசிஏஆருடைய நெட் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் டாக்டரேட் பண்ணும் போது ஐசிஏஆருடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பாருங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் எதுனாலும் நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பண்ணோம்னாக்கா சலீமண்ணை காமிச்சாங்கல்ல 2-3 சயின்டிஸ்ட், எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் உருவாயிருக்கிறாங்கன்னு, அந்த மாதிரியான சயின்டிஸ்ட்டை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 10 வருஷத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து உருவாக்கிட முடியும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட மக்களாக, பயனுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. அன்பு சகோதரர்களே, இரண்டாவது நாள் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் இந்த அக்ரி செக்டாரா, தட் இஸ் ஃபுட் செக்டார், என்டையர் ஃபுட் செக்டார்ல வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அது எந்த அளவுக்கு அவசியமானது, அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது, அதுல வந்து நம்ம அந்த ஆராய்ச்சி துறை வரைக்கும் செல்றதுக்கு உண்டான பாதைகள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு தெளிவா வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அது சம்பந்தமான நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்ப இந்த அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் உண்டான டேட் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கரெக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பா வந்து அந்த செக்டார்ல ஆர்வம் இருக்கிறவங்க, எந்த செக்டார்ல ஆர்வம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு காலேஜுக்கு அல்லது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து ரிசல்ட் வரதுக்காக கொடுத்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி செஞ்சிடாம 3 இடம் 4 இடத்துக்கு போகணும். ஒரு காலேஜ்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போட்டா கூட, காமர்ஸ் போட்டா கூட, எதுக்கு போட்டாலும் சரி 2 காலேஜ் 3 காலேஜ்ல வந்து போடணும். வாய்ஸ் பிரேக் ஆகும். 2 காலேஜ் 3 காலேஜ்ல வந்து போடணும். அதனால ஒரு இடத்துல வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டதோட நின்றுடாம, அது துறை சார்ந்து பிகாம்க்கு இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 காலேஜ் 3 காலேஜ்ல போடணும். அது இல்லாம வந்துட்டு வேற வேற லாக் போடுறது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாக் போடுறது, அது இல்லாம ஆர்ட்ஸ் குரூப் ஏதாவது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு போடுறது, அந்த மாதிரி ஒன்னு நம்பிக்கிட்டு இருக்காம ஒரு 3-4க்கு போடும்போது எது நமக்கு சாய்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? அப்ப இன்ஷால்லா அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பாக்கி எல்லாத்துக்கும் நாளைக்கு வந்துட்டு பிசினஸ் சம்பந்தமான வாய்ப்புகளை வந்துட்டு பயன்படுத்தி நம்ம எப்படி வந்துட்டு உணவுத் துறைகள்ல வந்துட்டு தொழிலதிபரா உருவாகி வர்றது, உலகம் முழுக்க வியாபாரம் செய்யறது அப்படிங்கிற சம்பந்தமா டீட்டெயிலா இன்ஷால்லா நாளை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கிட்ட துஆ செய்யுங்க. உங்களுக்காக நான் துஆ செய்யறோம். இன்ஷால்லா விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.